சுந்தரமூர்த்தி பேசுவார் அவர் ஆக்சுவலி. Iranmugam is my first movie, first Tamil movie. I feel very blessed to be a part of this movie, and I would like to thank my director Arvind Raj sir and my producer sir Vaidilingam sir to give me the opportunity to be a part of this movie. And I also feel very happy that the role that I've played is a very, very beautiful role, a very loving character, and it's given me a lot of opportunity to act. Acting is something that I love, so it was a very fulfilling experience for me to work in this movie, and also a very pleasurable experience, especially because the entire unit, the entire cast and crew have been very, very supportive, very friendly, and has really been with us and taken very, very good care of us. I feel very lucky to be a part of this movie. I wish and I pray that the audience and the media love the film, and they welcome the film with love and best wishes. Thank you so much. பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லவே வேண்டாம். என்னுடைய முதல் படத்திலிருந்தே மிகப்பெரிய ஒரு ஆதரவை அவர்கள் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. குறுக்க ஒரு காலகட்டத்தில் பெரிய திரையிலேருந்து மாறி சின்ன திரையில் நான் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் எங்கே பார்த்தாலுமே உடனே பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, என்ன சார் இது எப்போ சார் பெரிய திரைக்கு வர போகிறீங்க, உங்கள் படத்துக்கு எப்போ கூப்பிடுவீங்கன்னு. இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது கூட சிலர் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், மறுபடியும் உங்களை இயக்குனராகவும் உங்கள் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. இவர்களுடைய இந்த ஆதரவுக்கு நான் கரங்கூப்பி என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நல்ல விஷயத்துக்கு நீங்க நிச்சயமா இன்னைக்கு ஆதரவு கொடுப்பீங்கிறது எனக்கு தெரியும். இந்த இரண்டு முகம் படம், அதாவது சொல்லப்போனா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பெரிய திரைக்கு நான் பண்ற இந்த இரண்டு முகம் படம் நிச்சயமா மிகப்பெரிய நம்பிக்கையோட சொல்றேன், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கும். அதுல எனக்கு ஒரு சின்ன துளி கூட சந்தேகம் கிடையாது. இதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் வெற்றிகரமா அமையணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயம் ஒரு நல்ல வலுவான ஒரு கதை, அந்த கதைக்கு ஏற்ற நல்ல கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை நல்லா பண்ணக்கூடிய நடிகர் நடிகைகள், அதை சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதற்கு நல்லபடியாக இசையமைத்து தரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், நல்ல ஒரு வசனகர்த்தா, நம்ம நினைக்கிறத வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர், எள்ளுனா எண்ணெயா நிக்கிற ஒரு டீம், என்னுடைய உதவியாளர்களையும் சரி, என்னுடைய தயாரிப்பு நிர்வாகிகளும் சரி, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக இருந்த திரு பெஞ்சமின் சார் அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எள்ளுனா எண்ணெயா நிக்கிற ஒரு பெரிய டீம். நீங்க எடுங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அருமையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நான் மிகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யராஜ் சாரோட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே தாய்நாடு படம் பண்ணியிருக்கேன். நான் போய் கேட்டோடனே சார் அதான் சொன்னாங்க, சார் உங்களுக்குன்னா நான் பண்றேன் சார், வேற ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி. கரண் சாரோட எனக்கு இது முதல் முறையா நானும் கரண் சாரும் இணைந்து இந்த படத்துல செயல்பட்டிருக்கோம். அற்புதமான ஒரு கலைஞன் கரண் சார். அவருக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற திறமைகள் இன்னும் முழுசா வெளிக்கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா இப்ப இந்த படத்தை ஓரளவுக்கு அவருக்கு நான் தீனி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்குரிய அத்தனை அம்சங்களும், அவருடைய நடிப்புக்கான காட்சிகள் இருக்கும், அவருக்கான அற்புதமான பாடல் காட்சிகள் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும், அவருடைய திறமையில ஒரு பகுதியை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரமா அமைஞ்சிருந்தது. நான் சார்ட்ட இந்த கதையை சொல்லும் போதே சொன்னேன், சார் இந்த
கேரக்டர்ல வந்து ஒரு வளர்ச்சி வேணும் சார் எனக்கு. கதையில ஆரம்பத்துல இந்த கேரக்டர் வந்து ஒரு சாதாரண ஒரு சமயக்காரனோட பையனா இருக்கிற ஒருத்தன் அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரியணும், அரசியல்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். எப்படியோ தட்டு மாதிரி அரசியல்ல புகுந்து ஒரு பெரிய இடத்த அவர் அடைகிறாரு அப்படிங்கறத வந்து எனக்கு இந்த வளர்ச்சியை வந்து நீங்க உங்க கதாபாத்திரத்துல காட்டணும் சார்னு. இப்ப படம் முடிஞ்சு படத்தை முழுக்க பார்க்கும்போது கரண் சார் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு. சாரதின்ற ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காரு. முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியில இருக்கிற இந்த கதையில எப்படி அருமையான பாடல்களை நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அருமையான ஒரு காதல், அதுக்கு ஈக்குவலா அரசியலுக்கு ஈக்குவலா இதுல ஒரு காதல் கதையை வந்து நாங்க பின்னணியில சொல்லியிருக்கோம். அதுக்கு புதுமுகம் கதாநாயகியை தேடும்போது சுகானின்ற அவங்கள வந்து தெலுங்குல வந்து அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இதுல அறிமுகப்படுத்தணும். இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சம் தான், நான் படத்து இதிலே பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் செல்வன் புரட்சி தமிழன் சத்யராய், திருவள்ளுவர் செல்வன் கரண் இணைந்து கலக்கும் அப்படின்னு போடுங்க. இணைந்து நடிக்கும்னு போடாங்க, இணைந்து கலக்கும்னு போடுங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் அந்த அளவு கலக்கியிருக்காங்க. இந்த மாலை வேளையிலே எங்களுடைய 2 முகம் படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்கள்